நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த வர உடனத்துவேன் அவன்கிட்டே கேட்கப்பா 7000 ஆட்டை 6000 ரூபாய் கேட்கறாருப்பா. நீ ஏன் சொல்லு. 8000 ஆட்டை 7000 சொல்ல சொன்னது அவன் அங்க சொல்லு. தம்பி வரவாயில்ல ஏயா அவர் 7000 ரூபாய் தானே சொன்னாரு. நீங்க என்ன தம்பி 8000 ரூபாய் சொல்லிக்கிட்டீங்க. தம்பி கோயிலுக்கு தான் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்தா 6500 புடி தம்பி கட்டுப்படி ஆகும் சாமி. இந்த ராசா நீ பாட்டுக்கு 10000 ஆட்டை 6500 வித்துட்டு இருக்க. யோ ஆடுனது சாதாரண கிடையாதுயா. அலங்காரம் சகதி தண்ணி ஊற்றி விட்டா 20 கிலோவா இடம் கூட்டும் ஆடு. பற்றாக்குறைக்கு பாம்பு கடிச்ச ஆடு. என்னது பாம்பு கடிச்சாடா? ஆமையா காதல காயத்தை பத்தியா இதை தின்ன பரவாயில்ல வந்தான். அது நக்கிற பாம்பு இல்ல கொத்துற பாம்பு. கொத்துற பாம்பா? ஆமா உன் பேர் என்ன? அல்வாராஜ். ரொம்ப இடத்துல வாங்கிருப்பாப்புல இருக்கு. ஏயா ஆடு வாங்குறாங்க காதுக்கு சரியா இருக்கான்னு பார்த்து வாங்க முடியல. கறியை பார்த்துட்டா போதும். சினையாடா இருந்தாலும் கொண்டு போய் பிதிக்கி தின்னுருவேன். என்ன மாமா விற்கிற இடத்துல வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீரு? இந்த பாரு அலங்காரம், நம்ம அரச நாட்டுக்குன்னு ஒரு நீதி நேர்மை இருக்கு. அதை நீயும் சரி உங்க அண்ணனும் சரி மீறிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயம் மட்டும் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. ஏய் என்னையா பண்ணுவியா? அவன் அவ்வளவு கும்பனா? அவன் பேர்ல கொம்பன்டா. இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி அவன் ஆளு கிடையாது. ஆள் அடிக்கிற வேங்க, அது 6 அடி வேங்க. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்படின்னா நாங்க பதுங்கி அடிப்போம். நீங்க பதுங்கி அடிச்சா என் மாப்பிளை பாஞ்சு அடிப்பாண்டா. அப்ப நாங்க பாஞ்சு அடிச்சோம்னா எல்லாம் அவன் பயங்கரமா அடிப்பாண்டா. அலங்காரம் தப்படிச்சு தவள் அடிச்சா ஆட்டம் வரும். கொட்டடிச்சு குலவை போட்டா தான் சாமி வரும். வருதா? இந்த பாரு கும்பா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அடுத்த மாசம் 26ஆம் தேதி வாய்தா. கிளம்பு கிளம்பு. ஐயா. என்ன ஐயா? சின்னையா. பேரு? துரப்பாண்டியா. துரப்பாண்டி துரப்பாண்டி துரப்பாண்டி. உனக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஐயா மாமா. ராஜாக்கிளி 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 ராஜாக்கிளி. அத்தனை பேருக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஏயா உங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? என்னையா பண்றது? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியறது இல்ல. படக்குன்னு கையை வச்சிடறோம், உங்க ஆளுக்கு இருந்து உள்ள வச்சிடறாங்க. அந்த ஜாகல அடிக்கடி உங்களை நாங்களும் பார்த்து போறோம். அப்ப போலீஸை பார்த்தா பயம் இல்ல. போலீஸுக்கெல்லாம் பயந்தா பொது சேவை செய்ய முடியுமா ஐயா? அப்ப வருமானம்? தன்மானம் பார்க்கறவனுக்கு ஏதியா வருமானம்? நல்லா தான் பேசுற. எந்த ஊருக்கு போற பஞ்சாயத்துக்கு? செம்மநாட்டு கருப்புசாமி கோயில்யா. ஏ மாப்பிள வேகமா கட்டியா? காலகாலத்தில் கோயிலுக்கு போக வேண்டாமா? இப்படி மாசம் மாசம் இருக்கு. மாமா முத்தையா மாமா வராம நாம இப்படி கிளம்புறது? என்ன முத்தையா வரலையா? எங்க போயிட்டான்? என்ன பொட்டி ஓட்டியிருக்க? உன் மூஞ்சி கணக்கா சுருங்கி சுருங்கி போயிருக்கு. சாக போகிற காலத்தில் உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது. மூஞ்சி மகரை 3 க்ரோஸ் கம்மி. பொண்ணு நீ வேண்டாம். பொட்டியா பார்த்தியா? சும்மா கின்னு வரப்பா இருக்கு. இதுக்கு தான் வயசு பிள்ளைய ஓட்டணுங்கிறது. 2 இல்லாத்தா யோ வாயா. என்ன பொட்டி அளவு கூடுது, நீ பாட்டு தட்டிட்டே இருந்தா அப்படியே. என்னது பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கு நில்லு. உன் சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறா டேய். 3 நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு. அடிய பாரு. ஏண்டா பொட்டி அளக்கு வந்த பொம்பளை கிட்ட மூஞ்சிய பாருங்கிற மோரைய பாருங்கிற? பொம்பளைக்கு வேலைக்கு வந்தா உனக்கு என்ன இலக்காரமா? ஏன் முத்தியா மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல இந்த சல்லி பயிரெலாம் ஏன் கூட கொண்டு வந்திருக்கா? ஊரில் உள்ள சல்லிப்பை சவுங்க பையெல்லாம் இவங்களுக்கு தானே தெரியும். அதான் கோளாறாக கூட்டியாந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை விவரமான ஆள். என்னை பற்றி சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான் மாமா. உங்களுக்கு சர்பத்து போடனே போட்டுருவோம். ஆள் அம்சமா இருக்கேனே, நல்லா கருன்னு. அது சரி அண்ணே. இந்த அரச நாட்டில் கொம்புன்ற வய எப்படி? எப்படின்னா
தம்பி அது ஒன்றும் இல்லை. இப்போ உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வச்சுக்க. அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு சாதிப்பில்ல. ஆமா, அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறாரு. அதான் கேரக்டரா? இதோட கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரக்ட் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோவக்கார அம்புட்டுதான். கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் வந்தே பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்குன்னு வரும். யோ, என்னையா ஆளாளு கோவக்காரன் இருக்கீங்க? துறை என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுடுவாரோ? தம்பி அடிச்செடுத்தே பேசுவேன். ஒருத்தன் பொசுக்குன்னு கோவம் வரும்ன்றான், ஒருத்தன் பழியா வரும்ன்றான். இந்த கோவங்கிற வார்த்தையை கேட்டால் தான் பயமா இருக்கு. முத்தையா, நம்ம பார்க்க வந்த மாப்பிள்ள அந்த பையன் தான். பசிக்குதாயா? காசு இருந்தா குடியா? காசுலாம் தரமாட்டேன் பாட்டி. சாப்பாடு அஞ்சு சாப்பிட்றியா? சரி சாமி, உனக்கு புண்ணியமா போகும். பசிக்குதியா? வாங்கி கொடுங்க ஐயா. சரி வாங்க. என்ன முத்தையா யோசிக்கிற? இவன் தான் என் மாப்பிள்ளை. இவன் யார் மாமா என்ன பத்தி விசாரிச்சு பொண்ணு கொடுக்குறக்க? பொண்ணை பத்தவ மாப்பிள்ள இருக்கட்டும், ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, ஊரெல்லாம் கேட்பானா? இந்த வாரம்மா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானசிங்க கிடையாது, ஆனா மானஸ்திங்க. ஆமா ஆமா. எப்ப அவன் அரசாண்ட பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும். இந்த வாரியா எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பொண்ணையும் பிடிக்கல, ஐயோ உன் பேரையும் பிடிக்கலன்னு சொல்லணும். யாராவது கேள்வி அட்ரஸ் கும்பிட்ட நின்றா. மாப்பிள்ளை பேர் சொல்ல வச்சுட்டான் அவன் ஊருக்காரன். டேய், இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாடை வச்சு லோடு அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடியோ கடை இருக்கு, அவன் வீடியோ கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி செத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவா? செம்ம நாட்டுக்கே குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பையன்ற அம்மாய் போயிட்டு வருவேன். ஊருக்குள்ள பார்த்தேன், அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். மனுஷன் இப்படி பேசிவிட்டானே. என்ன உமா நீ மரியாதையா பேசணுமா? வா. அட என்னமா இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்ல மாப்பிள்ள, அவன் ஓங்கி 2 குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன் மாமன். ஆனா முட்டி சத்த முட்டாப்பன்னு சொல்லிவிட்டானே, அப்படின்னு என்ன மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கு முடியாதவனா? எதுக்கும். ராஜாக்களியே செத்தக்கள்னு சொல்லிவிட்டானே. ஏத்தா இங்க வா, இப்படி வாத்தா. என்னத்தை அப்படி பார்க்குற பழனி? பொண்ணுங்க பெத்த அப்பா முகத்தில் முடிக்கிறத விட கட்டின புருஷ முகத்தில் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, பெத்த அப்பா எங்களுக்கு ஆயுஸ் கட்டியான். இது நான் சொல்லாத்தா, உங்கள் ஆத்தா சொன்னது. பழனி, பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எம்புட்டு பெரிய நெத்தியாக இருந்தா என்ன? இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அழகு. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம், சரியா? எங்கடா கும்ப? அவனையே நீ தேடுற? மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு. மாலை போட தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல வந்து சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம். அப்படியா? வருவானா? கட்டாயம் வருவேன். ரொம்ப டேய் சந்தடி, கத்தியா இருக்கடா. இந்த வாரு இந்த கத்தியை காட்டுறது, கத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாம், எனக்கு தெரியும் எதுக்கு என் ஊருக்கு வந்தியே? மாலை போடவா?
அரச நாட்டுக்கு என் மருமகனை தலைவராக கொண்டு வந்தா மாலை என்ன ஆரத்தி எடுப்பேன். இல்லைன்னா ரொம்ப வசதியா போச்சு. நான் அடிச்சாலும் கேட்காது, நீ கத்துனாலும் கேட்காது. என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? கிட்ட வேலை தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. ஆடிச்சு இந்த வாரு உன்ன மாதிரி உன் மரும மாதிரி ஆள்லாம் எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. ஏன்னா நீ செய்யற தொழில் அப்படி, உன் நடத்த அப்படி. உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. காட்டின இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடிக்கிறது எனக்கு பெருமை இல்லை, உனக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன், ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ மோசமானவன், பணத்துக்காக எதையும் செய்கிறான், பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியா செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில் நல்லதை தான் செய்வார், ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்றது? ஏதாவது சொன்னா திண்டுக்கு முன்னா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாலுக்கு ரோசம் வரும். வெட்டி விடணும். இதெல்லாம் நானும் என் பிள்ளைங்களை கௌரவமா வாழறதுக்காக பல பேர் உயிரெடுத்து சம்பாரிச்ச சொத்து. நான் சம்பாரிச்ச சொத்து இருக்கு, ஆனா என் கௌரவம் இல்ல. அந்த கௌரவம் வேணும்னா கொம்பனும் சாவணும், அவன் மாமனும் சாவணும். அவங்க 2 பேர் உயிரை மட்டும் எடுத்துட்டீங்க, இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான்டா. குண்டை இருக்கானே சும்மாவே சொரிவான், சரக்கு வந்தா விடுவானாயா? தேவையில்லாம நாமே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். வா வந்து ஈஸியா வெட்டிட்டு போன்னு. எனக்கு என்னமோ சரியா படலடா கொம்பா. இந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போறது. என்னடா முன்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க வெட்டு வாங்கியிருக்க வேண்டி நம்ம கோயிலுக்கு போகாம இருக்க முடியுமா? இல்லை நம்ம பார்க்காத வெட்டு குத்தா? இங்க பாரு முத்தையா, போற உசுரை எவனும் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உன் உசுரும் சரி, ஏன் உசுரும் சரி, அது குண்டங்கையில இல்ல, ஆண்டவன் கையில இருக்கு. அவங்க என்னதான் செய்யறான்னு பாத்துருவான். என்ன அவனை? நீ என்னப்பா முரட்டு பச்சா பேசிருக்க துறப்பாண்டி? அவன் நான் ஒருத்தர் 2 பேரை கூட்டு வச்சிருக்கான். ஊர்ல இருக்கிற அத்தனை ரவுடியும் கூட்டு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம நம்ம கொம்பனை வெட்டுறதுக்கு சொத்தை பூரா கொடுத்துருக்கான். சொத்தை பார்த்தவன் சும்மாவா இருப்பான்? அவன் கொலவரி எப்படி சரியான் கொம்பனை வெட்டுறதுக்கு? யோ, எத்தனை பேரையா தெரியுறாங்க? எத்தனை பேர் தெரிஞ்சாலும் என் மாப்பிள்ளை ஒருத்தம் போதும். இங்கே பாருங்க மாமா, உங்கள் உசுறு அவர் உசுறு வேணா ஆண்டவன் கையில் இருக்கலாம், ஆனால் அந்த குண்டம்பைய உசுறு என் மாப்பிள்ளை கையில் தான். அப்படி போடுறாயா ராஜா கிளி? மாமா, மாமா. ஐயா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். அது வாழ்க்கை பூரா கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எல்லா தகப்பனும் ஆசைப்படுறது தானே. ஆனால் எல்லா தகப்பனுக்கு அது கிடைக்கிறது இல்லை. எனக்கு கிடைச்சிச்சு, உங்களால் கிடைச்சிச்சியா? ஊடால நான் கூட எல்லாம் ஒரு முரட்டு பயலுக்கு பிள்ளைய கட்டி வச்சுட்டோமோன்னு பயந்தேன். ஆனால் எப்போ நான் தான் தப்பு செஞ்சேன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போவே நான் நினச்சதெல்லாம் தப்புன்னு ஆகிப்போச்சு. ஒரு மனுஷன் எதை வேண்டாலும் விட்டு கொடுப்பான், ஆனால் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு எவ்வளவு மன்னிப்பு கேட்க மாட்டான். நீங்கள் கேட்டிய, எந்த கௌரவம் பார்க்காம கேட்டிய. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை, வேறு எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காதியா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை
நானே கெடுத்துட்டோட மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு நான் அவசரப்பட்டு அந்த குண்டம் பையனை அடித்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. மாமா நீங்கள் என்னம்மா பிரச்சனை பண்ணீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே ஒன்று அடிச்சிங்க. ஒரு பொண்ணு கொடுத்த மாமனா ஒரு மருமகனுக்கு நீங்கள் செஞ்சது சரி. ஒரு மருமகனா மகனா நான் செய்ய போகிறதும் சரி. இந்த பாருங்கம்மா, நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஒன்று தான். அது என் பழனி. அவள் கொடுத்த உறவு நீங்கள். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எங்கள் ஆத்தா கூட மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். எங்கள் அப்பா கூட வாழ்ந்ததில்லை. இப்போ உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு கொடுத்த மாமாங்க அத்தனை பேருமே மருமகளுக்கு அப்பா மாதிரி தான். அந்த அப்பனை தொடவும் விட மாட்டேன், தூக்கவும் விட மாட்டேன். ஐயா இலே, எங்க வெறும் ஒரு முரட்டு பயிலாத்தான் உன்னை பெத்தணும்னு நினைச்சு நான் அழுதுருக்கேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கியா? இந்த வர்றா கொம்பா, இது வரைக்கும் ஒரு ஆத்தாளா உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டதில்ல. இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உனக்கு பொண்ணு கொடுத்த முத்தைய அண்ணன் நல்லா இருக்கணும். எப்பவும் நல்லவன் சாகவும் கூடாது, தப்பானவன் தப்பிக்கவும் கூடாது. ஐயா, தப்பானவன் தப்பிக்கவே கூடாது.